சிங்கம் களை இறங்கிருச்சு. கத்துனாதான் ஃபிளைட் கப். ஃபைட் கிளப்யா? யாரு வரா? யாரு வரா? எல்லாரும் வர சொல்லுங்க. எல்லாரும் வரீங்களா? ஐயோ எல்லாரும் அந்த ஆபி தாங்க முடியும். என்ன வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போகணும். சரி ஓகே கிளம்பலாம். ஏய் சரி ஓகே. அவரை பத்தி தலைவரை பத்தி பேசாத. ஒரே தலைவர். சரி ஓகே சரி ஓகே 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 ஓகே. ஒரே நிமிஷம். படம் பார்க்கலையா? இல்ல ஒரு இருப்பா மறந்துருச்சு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. 5 நிமிஷம் வெயிட் பண்றோம் ப்ரோ. ப்ரோ படம் வந்துட்டு ஒரு ஃளைட் சி ப்ரோ சரி ஃபர்ஸ்ட் இருந்து ஓகே. ஃபைட் கிளப் வந்துட்டு சரி காமெடிலாம் ஓகே இருக்கட்டும். ஃளைட் கிளப் வந்து ஃபைட் கிளப் ஓகே. ஃபைட் கிளப் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல படம், அருமையான படம். நல்லா இல்லங்கறீங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனா பிராங்கா சொல்ல போனா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அடிக்கடி பாப்பேன்னா டெய்லி பாப்பேன்னா அப்படிலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் ரிவெஞ்சு, ஒரு பக்கம் அடித்தடி, ஒரு பக்கம் ரிவெஞ்சு, ஒரு பக்கம் அடித்தடி, ஒரு பக்கம் ஒருத்தனை அடிக்கிறான் இன்னொருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடிக்கிறான் இன்னொருத்தன் அடிக்கிறான். இது நம்ம வடச்சனையிலே பார்த்தாச்சு. இல்லைன்னா எனக்கு எப்படின்னா இது எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா, ஒருத்தனை வந்துட்டு இவன் இப்படிதான், இவனோட லேபிள் இதுதான். ஒரு ஒரு சீரியஸ் ஒன்று ஹாஸ்டல்ல கூட வந்திருக்கு. இவனோட லேபிள் இப்படிதான், இவன் வந்து லேபிள், அவன் அந்த லேபிள். வட சென்னைனா இப்ப கமலஹாசன் சொன்ன மாதிரிதான். உனக்கு என்ன வருது இப்படி அப்படி போர்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். அப்படிதான் அவருமே சொன்னாரு. அவர் சொல்லி திருப்பியும் அந்த போர்ட்ரேட் எனக்கு விதமா அது என்ன எப்ப பார்த்தாலும் வட சென்னை அந்த ஒரு ஜானர் அப்படின்னா தம் அடிச்சுதான் ஆகணும், சரக்கு அடிச்சுதான் ஆகணும் அப்படிலாம் நான் இருக்கவா செய்து சொல்லுங்க. ஏன் அப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. எதனால நீங்க அப்படியே அவங்க அப்படி போர்ட்ரேட் பண்றீங்க? எனக்கு அதனாலே எனக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு. பட் ஆனா அந்த ஸ்மோக்கிங் எந்நேரம் பார்த்தாலும் அந்த இது பார்க்கும்போது நமக்கே டெம்ட் ஆகுது. உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் அது யாரு காமிச்சாலுமே கெடுதல் தான். படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு. பட் ஆனா அதிகமா ஸ்மோக்கிங் அந்த சரக்கு காமிக்காதீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா இது ஏ சர்டிபிகேட். இதுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியலப்பா. ஏபிசிடி கொடுப்பேன். என்ன ப்ரோ? ப்ரோ ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணினா ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ இந்த படத்தை தூக்கி மேலே ஏறி வச்சிருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல டாக் பக்காவா தெரியுது. நிறைய அப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க. அது கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கலாம். மற்றபடி படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் உள்ள ரொமான்ஸ் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கு. பாட்டு எல்லாமே அம்சமா இருக்குது. காமெடியும் அந்த கானா ஒரு தம்பி அண்ணன் சூப்பரா பண்ணியிருக்காப்ல. எல்லாமே பக்காவா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு குறை தான், அவங்கள வட சென்னை பீப்புளை ஸ்மோக் அடிச்சதோ இல்லை ஆல்கஹாலுக்கு அடிக்கிறதோ அப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம். இனிமேல் வர படத்திலையும் இனிமேல் வர வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது யார் மனத்தையும் புண்படுத்திக் கொள்ள, இது அவங்கள அப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு சின்ன ரெக்வஸ்டா, மற்றபடி வரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அதை கடந்துதான் இப்போ வந்துட்டு இருக்கோம். ஏன் வடச்சென்னை அப்படின்னா தம் அடிச்சுதான் ஆகணுமா? ஏன் வடச்சென்னை அப்படிதான் கஞ்சா அடிச்சுதான் ஆகணுமா? இல்ல ஏன் அப்படிதான் அடிச்சாகணுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்களிலும் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களிலுமே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவ்வளவுதான். தேவனா அது காட்டுற தப்பு இல்லல்ல. இன்னைக்கு தேவனா நீ எதை வேணா காமிப்பியா? அப்போ தளபதி தான் சொல்லிருக்காரு படம் மாதிரி பாருங்க அப்படின்னு. சொல்லு ப்ரோ. அதான் ப்ரோ தளபதியே சொல்லிருக்காரு படத்தை படமா பாருங்க அப்படின்ட்டு. ப்ரோ நம்ம எதை வந்துட்டு படமா பாக்குறோமோ அதுதான் வந்துட்டு நம்மளோட டெம்டேஷன் ஆகும். முதல் விஷயம் நம்ம எதை பார்த்து கத்துப்போம். நான்லாம் சினிமா பார்த்து தான் கத்துப்பேன். இப்போ நான் அங்க இருந்து வரேன்னா, இப்போ நான் ஒரு பாக்ஸா வரேன், வெளியே இருந்து வரும்போதெல்லாம் நான் வந்து ஒரு பிச்சைக்காரனா வந்தேன். அந்த மாதிரி தான் ஒரு இந்த மாதிரி உள்ள மென்டாலிட்டி பீப்புள் என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அப்படிதான் பார்ப்பாங்க. சின்ன வயசு பிள்ளை எல்லாம் படத்தை படமா பாருங்க அப்படின்னா ரொம்ப வேண்டாம், கம்மியா வச்சா கூட ஓகே. இது இந்த படத்துல ஃபுல்லா வருது அந்த ஸ்மோக்கிங். மற்றபடி படம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கடைசியா படத்தோட பேரை மட்டும் சரியா சொல்லிட்டு ஃபைட் கிளப்.